தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக சமூக பார்வையாளர், அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்னைக்கு சென்னையில் நடத்தியிருக்கிறாங்க. சிபிஎம்னுடைய தோழர் சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களிடத்தில் நாங்கள் வேணுமா உங்களுடைய அதிகாரிகள் வேணுமா அப்படிங்கிறத முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான இதா இல்லைன்னா எந்த மாதிரி? ஆமாம், இது ஒரு கெடு விதிக்கிற மாதிரி தான். அது நீங்கள் என்னென்னு முடிவு பண்ணுங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் முடிவு எப்படி இருக்குங்கிறதுல நம்ம ரொம்ப பெருசாக குழப்பிக்க அவசியம் இல்லை. ஆனால் இந்த இந்த போராட்டம் தலைமைச் செயலாளருக்கு எதிரானது. இந்த கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்கிறதுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டாட்சியர் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. கல்லூரி மாணவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கார்கோ ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டங்களில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது தமிழக அரசை எதிர்க்க வேண்டிய வேலை இல்லை. ஏன் அதிகாரிகளை மட்டும் எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க? இல்லை, அவங்களோட கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, இது ரெண்டு விதத்தில் தெரியும். ஒன்று, விஜய் இதெல்லாம் உட்காந்து மெனக்கெட்டு சொல்கிற அளவுக்கு அவருக்கு பெரிய இது கிடையாது. பொலிட்டிக்கல் இன்சைட்லாம் அவருக்கு கிடையாது. தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆமா, என்ன என்ன தெரியும் எதாவது சொல்லுங்க, இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. நிரூபிக்கப்படாத வரை ஒன்றும் தெரியாதுன்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேயே இல்லை நான் ஏன் போராடணும்னாங்க. தேவையில்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு எதை பற்றியும் பேசலை. ஏன் அவர் பேசலைங்கும் போது வேண்டிய இடத்துல பேசுவாருனாங்க. இதுக்கு மேலே வேண்டிய இடம் என்ன வேணும்? 100 நாள் ஆச்சு. இன்னொரு விஷயம், இந்த தலைமைச் செயலகம் பக்கம் தெரிஞ்சவர்களுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, பெரும்பாலான முக்கிய முடிவுகளை தலைமைச் செயலர் தான் எடுக்கிறார். சந்திக்கிறதே கூட முதல்வர் இது மாதிரியான மீட்டிங்கில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லைங்கிறதும், இதை சொல்கிறது வேற யாருமே இல்லை. தவேக்காவை ஆதரிக்கிற ஊடகங்கள் ஜூனியர் விகடன் வரைக்கும் அது இப்படி தான் எழுதுறாங்க. தலைமைச் செயலர் தான் முடிவு பண்ணுறாரு. எது சாதாரண பிரச்சனை, எது சீரியஸ் இஷ்யூங்கிறதெல்லாம் அவர் தான் தீர்மானிக்கிறார். முக்கியமானவர்கள் அவர் தான் சந்திக்கிறாரு. கவர்மெண்ட் ரன் ஆகிறது அவரினுடைய அதிகாரத்தின் கீழ் தான் அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வர்ற கம்யூனிஸ்ட் எம்எல்ஏகளுக்கு தெரியும்ல, அதன் வழியாக சண்முகத்துக்கு தெரியும்ல, அவருக்கு செய்தி போகுது. விஷயம் என்னென்னா, அவங்கள விட்டுட்டு இவர் ஃப்ரீயாக இருக்கார். இப்போ நடப்பது அந்த அதிகாரிகளோட ஆட்சி, அதுவும் பாஜக அருளிய அதிகாரிகள். தலைமைச் செயலாளர் இவங்க செலக்ட் பண்ண ஆள் இல்லை, அவங்க மாற்றவே இல்லை, அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி இந்த மாதிரி அதிகாரிகள் முழு அதிகாரத்தோடு அரசை நடத்தினால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது இந்த உரிமை சார்ந்த போராட்டங்களுக்காக அறியப்பட்ட கம்யூனிஸ்டுகள் தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் நெகோஷியேட்டே பண்ண முடியாது. ஒரு அதிகாரிகிட்ட போய் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் நெகோஷியேட் பண்ண முடியாது? அவங்க இவ்வளோதான் பாலிசி, இவ்வளோதான். இங்கே சொன்னாங்கல்ல, பஸ்ஸை நிறுத்தணும்னா தான். ஒரு அதிகாரி ஏன், என்னோட வேலை என்ன, செலவை குறைக்கிறது, டீசல் செலவை குறைக்கணும், ஆள் செலவை குறைக்கணும், அவ்வளோதான். ஒரு மேலாளரோட ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்கும். நஷ்டம் லாபத்தை பற்றி முதலாளி கவலைப்படலாம், நீங்கள் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். அரசாங்கம் கவலைப்படும், ஏன்னா நாளைக்கு போய் மக்களை சந்திக்கணும்னு. அதிகாரிக்கு என்ன கேடு? இல்லை, இதுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை இருக்க தானே செஞ்சது. இப்போ போக்குவரத்து துறையில் நெடுங்காலமாகவே நட்டத்தில் தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இதில் மட்டும் தாவேக்கா அரசு வந்த பிறகு மட்டும் இப்படிப்பட்ட பேருந்துகளை கட் பண்ணுறது, அதிகாரிகள் சொல்கிறது மட்டும் கேட்குறது, இந்த அரசியல்வாதிகள் ஆலோசனை நடத்தி எதுவும் முடிவு பண்ண மாட்டாங்களா? ஒரு அரசியல்வாதிகள் கூடி எடுத்த முடிவுங்கிறது எதுவும் வரல இப்போ வரைக்கும். உள்ளுக்குள்ள அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. மினிஸ்டர்ஸ் கல்லா கட்டுறாங்கிறதையும் அவங்க ஆதரவு பத்திரிகைகள் வரைக்கும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தடுக்க முடியல. சிலர் கூட இருக்கவனை எவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறான்னு பார்த்துட்டு ஒரு எம்எல்ஏ மிரட்டுறாரு, எனக்கு கார் கூட இல்லை, நான் ஆட்டோவில் வர்றேன், நீங்கள் சீனை போட்டாலே அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு ஃபோனில் மிரட்டி ஆடியோ வெளியில் வந்துருக்குது. அவர் என்ன மிரட்டுறாருன்னா, நீ ஒழுங்காக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடு, அதில் நீ என்ன தான் சொல்கிற, கலப்பு திருமணத்தை ஆரம்பித்தது திமுகன்னு சொல்லி நீ ஸ்டேட்டஸ் போடுற, நீ என்ன தான் அவமானப்படுத்துற அப்படின்னு காங்கிரஸ்காரர் ஒருத்தரோட பையன்கிட்ட சண்டை போடுறாரு. நைட்டு செய்யலைன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சிருவேன், உன்னை செமிச்சிருவேன்னு ஒருத்தர் மிரட்டுறாரு. அந்த பக்கம் ஒருத்தர் எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க, என் வீடியோவோட சதி பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆன மாதிரி தெரில, கேள்விகளுக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. பட் அதிகாரிகள் விரும்புகிற எல்லாமே நடக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது குறித்த போராட்டங்களில் மாணவர்கள் கலந்துக்க கூடாதுங்கிற இன்ட்ரெஸ்ட் உண்மையில் யாரோடது? பாஜகவோடது. அப்போ நியமித்தது யூனியன் கவர்மெண்ட் நியமித்த ஒரு தலைமைச் செயலாளர் இருக்காரு. பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சுற்றறிக்கை வருது.
கல்லூரி மாணவர்களுக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அப்போ நீங்க சொல்றது பார்த்தா முதலமைச்சருடைய அறிவு இல்லாமலே இது வருது. அதான் உண்மை. அவரோட அக்கறை இல்லாம இது வருது. அவருக்கு இதை பத்தி இது நடந்தாலும் கவலை இல்லை, நடக்காட்டியும் கவலை இல்லை. காலேஜை மூணுனா மட்டும் என்ன வந்துரு போகுது? அப்பயும் என்ன பண்ணுவாங்க? திமுக காரணம் தான் சொல்ல போறாங்க. நீ அவ்வளவு வேணாம். எதில் பதில் சொன்னார் அவர்? அண்ட் ரெண்டாவது, இது என்னோடது அனுமானம் அப்படின்னு அவர்கள் நினைத்தால், அவங்க ஆதரவு பத்திரிகையிலே சொல்லுது, இங்கு நடப்பது தலைமைச் செயலாளரோட ஆட்சி தான், முதல்வர் அதுல தலையிடுறது இல்லை, யாரையும் சந்திக்கிறது இல்லை, வர்றவங்கள அரசியல் ரீதியாவோ தொடர்ந்து கூட்டணி கட்சிகளையோ. எப்போ பார்த்தோம் நம்ம? மாசம் தன்னோட தொகுதிக்கு போவேன்னாரு. நேத்து ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, எம்எல்ஏ யாருன்னே தெரியலங்கிறாங்க மக்கள், அதுக்காக தான் கார் தர்றோம் அப்படின்னாருல. இவர் எப்போ போனாரு? இவர் தொகுதிக்கு போல, அந்த தொகுதி வேலையே செய்யல. நான் அலுவலகம் திறந்தாங்களே, போய் அலுவலகத்துல யார் இருப்பா? இவர் தான். அதான் இது இருக்கா. சரி, மாதம் ஒரு முறைன்னு சொன்னாரு, இப்போ அது நடக்கல. அவர் பொலிட்டிக்கலி ஆக்டிவா இல்லைங்கிறது ஒன்றும் பெரிய யாரும் தேடி கண்டுபிடிச்சு இப்போ கஷ்டமான ஃபார்முலேஷனுக்கு பிறகு கண்டுபிடிக்க வேண்டியது அல்ல. இப்போ அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குதுங்கும் போது சண்முகம் அவருக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி. அவங்களால கட்சியை நடத்துறது மட்டும் இல்லை, கட்சியில தனக்கு கீழே இருக்கிறவங்களே கூட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி ஒரு கட்சியால ஒரு இடதுசாரி இயக்கத்தால இந்த சூழல்ல அரசாங்கத்தை காப்பாத்துற மாதிரி அரசியல் நடத்தவே முடியாது. அடுத்ததா இவங்க எடுக்கிற மற்ற எல்லா நடவடிக்கைகளும் ரொம்ப கம்யூனிஸ்ட் கட்சியை தான் அசாத்திய சிக்கலுக்குள்ளாக்கும். நீங்க டெல்டா மாவட்டங்கள்ல கம்யூனிஸ்ட் விவசாய தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, கூலி விவசாயிகள், அவங்க மத்தியில தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இப்ப காவேரி பிரச்சனை விஷயத்துல அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல, இந்த வறட்சி நிவாரணம் தரல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நெருக்கடியை ஃபேஸ் பண்ண போறது தாவேகா கிடையாது. அவங்க ஒரு ரீல்ஸை போட்டு போயிடுவாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு. அந்த நெருக்கடியை அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை லெவல்ல இருக்கிற உறுப்பினர்கள் எதிர்கொள்வாங்க. அவங்க போராடி ஆகணும், அவங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அடுத்ததா போக்குவரத்து, இந்த பிரச்சனையில அவங்க யார் இது பேருந்துகள் இயங்கலை, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மீன் டைம் பணிக்கு ஆட்கள் குறையுது. யூபி கம்பெனி கண்டக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் தானே, ஒரே நாளில் எல்லா சேஞ்சும் எல்லா மோசமானதும் வந்துருமா? கம்பெனி யூபியிலேருந்து வருதுன்னா ஆள் யூபியிலேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது யாருக்கு நெருக்கடியாக முடியும்? இடதுசாரிகளுக்கு தான் நெருக்கடி முடியும். விலைவாசி உயருது, அரசாங்கம் அதை பற்றி கவலையே படலை. இதை எதிர்கொள்ள போகிறது யாரு? என்னையா பண்ணுற, இப்போ லெஃப்டெல்லாம் என்ன பண்ணுறீங்கிற கேள்வி தான் வரும். யூனியனோ அல்லது சாதாரண மக்களுக்காக போராடுறவங்களோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொண்டனே அவன் யோசிப்பான்ல. இல்லை, ஏற்கனவே இந்த போக்குவரத்து துறையில் தனியார் மயமாக்குதல், அந்த உத்தரப்பிரதேச கம்பெனி கொடுத்தது, இதெல்லாம் எதிர்த்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனாலும் ரொம்ப வலுவாக இல்லையோ, இவங்க ஒரு பேரளவுக்கு செய்கிறாங்களோ, விஜய் அவர்கள் மனநோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாரோ. ஏன்னா தமிழக அரசாங்கத்தை நேரடியாக இவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி விமர்சனம் பண்ணல, தலைமைச் செயலாளர்கள் மட்டும்தான் இது பண்ணுறாங்க, அதிகாரிகளை மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய இந்த போராட்டமே நேர்மை இல்லாததோ அப்படிங்கிற மாதிரி இந்த சந்தேகத்துக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, 2 விதமான நெருக்கடியை இடதுசாரிகள் எதிர்கொள்கிறாங்க. அதாவது வாக்கு அரசியலில் இருக்கிற இடதுசாரிகள் எதிர்கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர்கள் அங்கேயே உள்ள சிபிஎம் சிபிஐலேயே கூட ரொம்ப நேர்மையாக இல்லை, இந்த அரசாங்கத்தை சுமக்கக்கூடாது. இப்போ விசிகாலையும் இந்த விவாதம் வலுவாக எழுந்திருக்கதா கேள்வி. ஏன்னா அவங்க அந்த கூட்டத்துக்கு போதிய பாதுகாப்பு தரல. செய்திகள்ல தான் சொல்கிறேன். அந்த மாநாட்டுக்கு இன்ஃபேக்ட் இதுக்கு முன்பு இருந்ததை விட ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. தொண்டர்கள் ஏராளமானவங்க வந்திருக்காங்க. ஆனால் மேடையை சுற்றி போலீஸே இல்லை. ரெண்டாவது, இதை மாதிரியான கூட்டணி கட்சி மாநாடுகளுக்கு கூட இருக்கிற பெரிய கூட்டணி கட்சி தன்னோட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பும். ஒரு ஆள் இந்த வாழ்த்தி சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி யாரும் இந்த மாநாட்டுக்கு போகல. இல்லை, வரல, ஒருவேளை அழைக்கலையா? ஏன்னா விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இந்த பேனர்கள்ல எல்லாம். அப்படி எதுவும் வைக்கல. நம்முடைய செல்வாக்கை விஜய் தட்டி கொண்டு போவார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பார்வையில் அது தடுக்கப்பட்டதா? நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, விசிகா மாநாட்டில் நம்மளோட இது அவங்க கூட நம்ம சேர்ந்துக்க கூடாதுன்னு தாவேக்கா ஒதுங்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதற்கான போலீஸ் ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிறது செய்தி. தலைவரை மூச்சு திணற அளவுக்கு விட்டாங்க, போலீஸ் ஒத்துழைப்பு இல்லைன்னு முக்கியமான தலைகள் குறிப்பிட்டதாக ஜூனியர் விகடன் சொல்லுது. ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி கூட
அது குறித்து அதை என்டாஸ் பண்ற மாதிரி அல்லது அதை நாங்க ஆமா வரவேற்கிற மாதிரி யாரும் பேசல அப்படிங்கிறது இன்னொரு அந்த தரப்பு குற்றச்சாட்டு. பாதுகாப்பு பண்ணலைங்கிறது. அப்படி இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க, என் போட்டோ அங்க வரக்கூடாதுன்னு இவர் இன்சிஸ்ட் பண்ணாம இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதற்கு முன்பு கடந்த 3 மாசத்துல விசிகாவினுடைய பேனர்கள்ல பாத்தீங்கன்னா திருமாவளவனை விட அதிகம் அங்க நிறைஞ்சிருந்தது விஜய் தான். திருமாவளவன் போட்டோ ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுச்சு. திமுக கூட்டங்கள் எல்லாம் அந்த அண்ணா கலைஞர் பெரியார் அண்ணா கலைஞர் அந்த வரிசை இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து லோக்கல்ல இருக்கிற உங்களோட ஸ்டாம்ப் சைஸ்ல போடுவாங்கல்ல. இப்போ ஸ்டாலின் வந்து 4 பேர் தலைவரில் இருப்பாங்க, அதுல வந்து ஸ்டாம்ப் சைஸ்ல கீழே போடுவாங்கல்ல. இப்போ ஸ்டாம்ப் சைஸுக்கு திருமாவளவனை இறக்கி விட்டு, இன்ஃபேக்ட் திருமாவளவனே இல்லாத பேனர்கள் விஜயை மட்டும் வச்சு விசிகால ஒட்டின வச்ச பேனர்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு மாநாட்டுக்கு மட்டும் எங்கேயும் விஜய் போட்டோவே இல்லைன்னு சொன்னா இந்த மறுப்பு இந்த தரப்புல தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க தான் வேண்டாம், நமக்கு எதுக்கு, அவங்க வீட்டெல்லாம் போய் எதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வரும்ல. இப்போ நீங்க மிடில் கிளாஸா மாறிட்டீங்க, மாசத்துக்கு 60,000-70,000 ரூபாய் சம்பளம் வந்துருச்சுன்னா நம்ம ஆளுங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? கீழே உள்ள தொடர்பு அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்ன லோக்கல் சாமி எல்லாம் கும்பிடுறதுன்னு நேரா திருப்பதி அப்படியே பிள்ளையாரு அதை எழுப்பாங்க, அங்க இருந்து தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுவாங்க. அதை மாதிரி இவங்க செய்யறாங்க. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, இவங்க கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் அவங்கள விசிகாவுக்கே இதான் நிலைமைன்னா, ஒரு அப்சல்யூட் சரண்டர் ஸ்டேஜில் இருக்கிற விசிகாவுக்கே இதுதான் நிலைமை என்றால் இடதுசாரிகள் எங்கே போவாங்க? நான் இது சேரும் போதே சொன்னேன், சில ஜோடி எல்லாம் டேட்டிங்கில் இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரு இது விளங்காதுன்னு. ஆனால் அதுங்க ஒத்துக்காது. சரியா? 3 மாசத்துல சண்டை போட்டு வந்து நிற்கும் போது சொன்னமா நம்ம அப்படின்னு நமக்கு தோணும். கிட்டத்தட்ட இது அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த கூட்டணிகள் எல்லாமே ஒரு முறிவை நோக்கி செல்ற மாதிரி இருக்கா? இப்போ நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பிரச்சனை சொல்றீங்க, ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து தொல் திருமாவளவன் அவர்களுடைய நிலையே வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும் கட்சி அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கு. ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியில இருக்கக்கூடிய பலரையும் வந்து உள்ளால தூக்குறது, இல்லைன்னா கட்சியையே கபலீகரம் செய்யறது மாதிரியான ஒரு நிலைமை போயிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை. வாங்கிட்டாங்க, ஹவுஸ் ஓனரை பழைய ஓனரை வீட்டுல குடியிருந்துக்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் எனக்கு புரியுது, அவங்களோட நடவடிக்கை அப்படிதான் தெரியுது. இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல ஏற்கனவே சிக்கல் இருக்கு, இப்ப பெரும் சிக்கலா இருக்கு. இது கம்யூனிஸ்டுகளை நோக்கி தான் இந்த தாக்குதல் நடக்கு. இந்த கணக்கெடுக்கிறது இது எல்லாமே வந்து கூட்டணியிலேயே அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இப்படி பண்றத அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடைத்தேர்தல் வரையுமாவது இந்த கட்சிகள் வந்து நீடிக்குமா இவங்க கூட? இல்ல, அதாவது அது இவங்க முடிவு பண்ணணும். அதாவது எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னா, இப்படி தொடர்ந்து நெருக்கடிகளா கொடுத்து ஒரு கட்டத்துல கம்யூனிஸ்டா வெளியில போற மாதிரி பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்கு, திமுகவுக்கு வர முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்கு. ஒரு முட்டுச்சந்தில மாற்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆமா, அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வரும்னு நினைச்சோம். ஏன்னா இந்த கட்சி வந்து ஒரு பெரிய முதலாளிகள் மட்டும் நடத்துற கட்சி அது. அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கையோ ஒரு தரப்பு மக்களை திருப்திப்படுத்தணுங்கிற தேவையோ அவங்களுக்கு கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதை கன்சாலிடேட் பண்ணி இது ஒரு கட்சியாக உருமாறினதுல யாரெல்லாம் இருந்திருப்பா? விஜய் அவர் ஒரு பெரும் செல்வம் இருக்குது, வச்சு விளையாடுற அளவுக்கான ஒரு கேம் ஆடுற அளவுக்கான பணத்தை அவர் வச்சிருக்காரு. ஒயிட்டாகவே 500-600 கோடி ரூபா வச்சிருக்கலாம் அவர் காட்டுற கணக்கு படி பார்த்தா. ஆதவ அர்ஜுனா அதில் ஜாயின் பண்ணுறாரு, மரிய வில்சன் அதில் ஜாயின் பண்ணுறாரு, பிற முதலாளிகள் எல்லாம் வர்றாங்க, இந்த காலேஜ் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் அப்படி வர்றாங்க. இந்த முதலாளிகள்லாம் கூடி ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? இப்போ தொழிலாளர் அமைப்புகள்லேருந்து ஒரு கட்சி மேலே வருது. இப்போ இடதுசாரிகளுக்கு அது இருக்குது. நாளைக்கு அவன் ரோட்டில் இறங்கினான்னா அங்கே இருக்கிற ஒரு யூனியன் லீடரை பார்க்கணும், யூனியன்காரங்க இங்கே வருவாங்க. ஏன் இப்போ ஆதவன் தீட்சண்யாவோ இவரோ கனகராஜோ தன்னுடைய கட்சி ஆதரிக்கிற ஒரு இன்னொரு கட்சியை வந்து ஏன் அவங்க எதிர்த்து பேசணும்? அந்த நிர்பந்தம் எங்கேருந்து வருது? பிரச்சனை என்னன்னா, அவர்கள் யாரை ஃபேஸ் பண்ணணுமோ அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. பட் இந்த மாதிரி கஷ்டத்தை சந்திக்கிற மாதிரியான ஒரு கட்சி அல்ல தாவேகா. அது ஒரு ஃபன்னு வைபு, போர் அடிக்குதுன்னு சொல்லி இன்னொரு கட்சி வேணும்னவங்க, சினிமாவை பார்த்து அரசியலை கற்றுக்கிட்டவங்க, இவங்களை கன்சாலிடேட் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அது பை டிஃபால்ட் அது ஒரு அதிகாரிகள் அரசாக தான் இருக்கும்.
அதுல நாம பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுனால அதிகாரிகள் தெரியல அத- இல்ல, விரும்பல. அவங்க இதை தெரிஞ்சுக்க விரும்பல. உன் கஷ்டத்தை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? கேட்டோம், பர்ஃபார்ம் பண்ணோம், நீ ஓட்டு போட்ட. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பாரு. இப்போ நீங்க படம் பார்த்துட்டு வர்றீங்க, ஹீரோட போய் கேட்குறீங்களா, ஐயோ தட்டி கேடு, அநியாயத்தை தட்டி கேடுன்னு சொல்றீங்களா? தியேட்டர்ல உட்காந்து கை தட்டிட்டு போ, அது உன் வேலை. நான் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஏன் வேலைன்னு ஹீரோ போறாருல. இங்கே அரசியல்லையும் அவங்க அப்படித்தான் எதிர்பார்க்குறாங்க. நீ நான் உன்னை என்டர்டெயின் பண்ணேன், ஓட்டு போட்ட. இப்போ நான் என் வேலையை பார்க்குறேன், என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குறேன். நீ ஏன் மேற்கொண்டு ஏன் பாலிசியை கேட்குற, ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குற, ஏன் வேலை பாதுகாப்பு கேட்குற, ஏன் பெண்கள் பாதுகாப்பு கேட்குற? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. ஹீரோ வீட்டுக்கு கதவை என்னைக்காவது தட்டிருக்கீங்களா? ஏன் நீ போய் காப்பாற்றணும் இல்லை, வில்லன்ட்டேந்து நாட்டை காப்பாற்றணும் இல்லை, இப்போ என்னை வந்து காப்பாற்றணும் ஹீரோட்ட போய் கேட்குறீங்களா? ஏன் எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு இன்டெரக்டாக அவங்க சொல்கிறாங்க. இது அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இது கூட வந்து கம்யூனிஸ்டால தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அதிகபட்சம் நான் என்ன நினைச்சேன்னா, கம்யூனிஸ்டுகளை தாஜா பண்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் பகுமானமா வச்சிருக்கிற மாதிரி மரியாதையா நடத்துற மாதிரி ஒரு 6 மாசம் இவங்க அரசு நடத்துவாங்கன்னு நான் நினைச்சேன். 6 மாசம்லாம் இல்ல, 1 மாசத்துக்கு மேல உங்களுக்கு பெரிய மரியாதை கிடையாதுங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியல. இல்லை ஒரு தனி பெரும்பான்மை இல்லை இந்த கட்சிக்கு. 108 பேர் தான் மற்ற கட்சிகள்லேருந்து கூட்டுட்டு வந்தாங்க. இப்போ அதிமுகலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இடைத்தேர்தல் வந்தால் தான் ஒரு பெரும்பான்மையை நோக்கி அவங்க போவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மக்களுடைய கோபம், மக்கள் நல பிரச்சனைகளில் இவங்க காட்டக்கூடிய அக்கறைகள்லேருந்து வரக்கூடிய இடைத்தேர்தல்லையும் நமக்கு வந்து வீழ்த்தப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே இதெல்லாம் செய்கிறாங்க. இல்ல, அவங்க எதை உறுதியா நம்புறாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லாம, பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இல்லாம, கேண்டிடேட் யாருன்னே தெரியாம நம்மள அவங்க எடுப்பாங்கன்னு சொன்னா, இப்போ மீடியா நம்ம கையில இருக்கு. சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து செல்வாக்கு இருக்கு, பொருளாதார ரீதியாகவும் இதுலையும் சரி. அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டை தாஜா பண்றதுக்கான சிஸ்டம் அப்படியே இருக்கு. நிர்மல்குமார் இருக்காரு, இந்த சீஃப் செக்ரட்டரி அவங்க போட்டவங்க தான். பாலிசி கவர்மெண்ட்டோட எல்லா எக்ஸிக்யூஷனையும் இவங்க வந்து ஈஸி ஆக்கியிருக்காங்கங்கும் போது பாஜக இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. பணம் இருக்குது, மீடியா இருக்குது, பாஜக சப்போர்ட் இருக்குது, அண்ட் அதிகாரிகள் அவங்க கையில் இருக்காங்க. இறக்கலாம், இந்த முறை பணத்தை கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நாம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை தானே அவங்களுக்கு இருக்கும். அவங்க இடைத்தேர்தலை பற்றி ஏன் கவலைப்பட போகிறாங்க? அவங்க ஆக்சுவலாக அவங்க என்னன்னு சொன்னால், கம்யூனிஸ்டாக வெளியில் போட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி எனக்கு தெரியுது. கௌரவமாக வந்துடுறது நல்லது. ஏன்னா ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க வெளியில் வந்தாங்கன்னா 2 பேரை ஏடிஎம்கேல ரிசைன் பண்ண வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். சிம்பிளாக செய்யலாமே. அதில் ஏதாவது தடை இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? எதுவும் இருக்க போகுது இல்லை. இப்படி தான் அது முடியும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். எங்கள் தமிழக அரசியல் களம், முக்கியமாக தாவேக்காவினுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.